விருச்சிக ராசி, காலபுருஷன் ராசியின் 8ஆம் இடம். எங்களுக்கு மட்டும் ஏன்யா எங்கள இப்படி பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாரி தான் விருச்சிக ராசிக்கு எப்போதுமே நெ ஒரு 1 வருஷம் நல்லா இருந்துட்டாங்கன்னா, 2 வருஷம் போராடுறேன் அப்படின்னு தான் இவங்க வாழ்க்கையில இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கிரக நிலைகள் சாதகமா இருக்கு. அதாவது விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி போயிட்டார். 4ல இருந்தவர் 5க்கு போயிட்டார். ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு கரெக்ட்டா 7ஆம் இடத்துல அமர்ந்த குரு இப்ப 8க்கு போயிட்டார். குரு மட்டும் 8க்கு போனா தான் ஒரு விருச்சிக ராசி கொஞ்சம் கவனம் அப்படிங்கிற சொல்லலாம். ஆனா அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது அமர்ந்தவர் கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு போயிட்டார். 10ஆம் இடத்துல கேது அமரலாம், தப்பல்ல. ஆனா என்னன்னா, ராகு கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய ராசிக்கு கரெக்ட்டா 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்ப வச்சு விருச்சிக ராசிக்கு நம்ம பார்க்கும்போது, விருச்சிக ராசிக்கு பொருளாதார விஷயங்கள்ல உள்ள தடை விலகப் போகுது. நல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. அந்த பிசினஸ் மூலமா வெற்றி பெறுவாங்க. ஏற்கனவே பிசினஸ் பண்ணிக்கிருக்கவங்களுக்கு லாபங்கள் கையில வரமாட்டேங்குது. அதான் என்ன சொல்லணும்னா, "கையில வாங்கினேன், பையில போடல, காசு போன இடம் தெரியல" அப்படிங்கிற பாட்டுக்கு ஏற்ற வாழ்க்கை தான் கடந்த காலங்கள்ல விருச்சிக ராசிக்கு அமைந்திருக்கும். ஸோ அந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பாக கிரக நிலைகள் சாதகமா இருக்கு.